Hi students, welcome back to Learning Journey. Today நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏவி கான்வர்சேஷனில் 9 ஓகே பார்க்க போகிறோம். இந்த 9 அதில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒருத்தங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். அதாவது இப்போ அவன்கிறத பற்றி நம்ம பேசியாச்சு. கான்வர்சேஷன் ஏவி கான்வர்சேஷன் 8 பார்த்தாச்சு. இப்போ ஏவி கான்வர்சேஷன் 9 என்ன பார்க்க போகிறோன்னா இதில் நெகட்டிவ் ஆன்சர்ஸ். எப்போவுமே எல்லாருமே கரெக்டான கொஷின் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியலன்னா குத்து மதிப்பாக கேட்பாங்க. அப்போ அது தப்பாக கூட இருக்கலாம். அதை நம்ம அவங்க தப்பாக கொஷின் கேட்டால் அதை நம்ம ரைட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல நம்ம எதிர்மறை நெகட்டிவ் ஆன்சர்ஸ் தான் கொடுக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாமா? சரி, அன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா, கான்வர்சேஷன் 8 பார்த்தோம். என்னென்னா செல்வா கிட்ட இந்த ஆர்வக்கோளாறு பையன் சொல்லுவோம் இல்லையா, சூர்யா, அவன் யாரை பற்றி சொன்னான்? குமார், அதாவது உடம்பு சரியில்லாத சளி பிடிச்ச பையனை பற்றி சொல்லிகிட்டு இருந்தான் இல்லையா. சரி, இப்போ நம்ம நெகட்டிவ் கொஷின்ஸு நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இது ஒரு சூழ்நிலை, சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணலாமா? சரி, இப்போ செல்வா இருக்கா இல்லையா, யாரோட ஃப்ரெண்டு? சூர்யாவோட ஃப்ரெண்டு. அது ஆர்வக்கோளாறு அந்த சூர்யா, அவனோட ஃப்ரெண்டு. அன்றைக்கி ஒரு நாள் சூர்யா செல்வா கிட்ட குமாரை பற்றி, உடம்பு சரியில்லாத குமாரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தான் இல்லையா. 2-3 நாள் கழிச்சு மறந்துட்டான். யார்? இவன் சூர்யா சொன்ன விஷயமெல்லாம் செல்வா மறந்துட்டான். ஆனால் அரைகுறையாக ஞாபகம் இருக்குது. அதனால் குத்துமதிப்பாக இப்போ கேட்க போகிறான் கொஷின். அந்த கொஷின் தப்பாக இருந்தால் அப்படி இல்லை இப்படி தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இப்போ எப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ சூர்யா கிட்ட செல்வா கேட்குறான், டேய் நீ சொன்னேல்லடா குமார் தினம் இங்கே காலையில் வந்த உடனே கேன்டீனுக்கு ஓடிடுறான், தினம் ஹாட் வாட்டர் குடிக்கிறான்னு சொன்னேல்லடா அப்படின்னு. டேய் ஹாட் வாட்டர் இல்லைடா, நான் என்னடா உனக்கு சொன்னேன்? அவன் தினம் காலையில் வந்த உடனே காஃபி குடிக்கிறான் தானடா சொன்னேன். அவன் ஹாட் வாட்டர் குடிக்கலடா, காஃபி குடிக்கிறான்டா. இது எப்படி சொல்லலாம்? இது எப்படி கொஷின் கேட்கலாம் அவங்க? அது இங்கிலீஷில் பார்க்கலாமா? இப்போது செல்வா சூர்யா கிட்ட கேட்குறான், என்ன அவன் தினம் ஹாட் வாட்டர் குடிக்கிறானா? டஸ் ஹீ ட்ரிங்க் ஹாட் வாட்டர் டெய்லி? டஸ் ஹீ ட்ரிங்க், டஸ் ப்ளஸ் ட்ரிங்க் என்ன ஆகும்? ஆன்சர் ட்ரிங்க்ஸ்ன்னு ஆகும். இதே அது தப்பான ஆன்சர்னால் டஸ் ப்ளஸ் ட்ரிங்க். கொஷினாக இருந்துச்சுன்னா டஸ் நாட் ட்ரிங்க். தப்பான ஆன்சராக இருந்தால் நோ டஸ் நாட் ட்ரிங்க். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது செல்வா சூர்யா கிட்டே கேட்குறான், என்னடா அவன் தினம் சுடுதண்ணி குடிக்கிறானா? டஸ் ஹீ ட்ரிங்க் ஹாட் வாட்டர் டெய்லி? அதுக்கு சூர்யா சொல்கிறான், இல்லைடா அவன் சுடுதண்ணி குடிக்கல, ஹீ டஸ் நாட் ட்ரிங்க். ஹீ ஷீ இட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் டு நாட் வராது, டஸ் தான் வரும். டஸ் ப்ளஸ் ட்ரிங்க் ட்ரிங்க்ஸ்னு வரும். நெகட்டிவாக இருந்ததுன்னா இது எதிர்மறை இல்லையா, நெகட்டிவ். டஸ் நாட் ட்ரிங்க்ஸ் வராது. ஹீ டஸ் நாட் ட்ரிங்க் ஹாட் வாட்டர், ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபிடா அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஹீ டஸ் நாட் ட்ரிங்க் ஹாட் வாட்டர், ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி. ஓகேவா? சரி, இப்போ அவன் தவறாக தவறான கொஸ்டினாக கேட்டப்போ அது தவறு, அது இல்லை இதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செல்வா மறந்துட்டான் இல்லையா. இப்போ கேட்குறான், டேய் 11 மணிக்கு அவன் என்னடா சுடுதண்ணி குடிச்சிட்டு இருக்கானாடா? அது எப்படி கொஷின் கேட்கலாம்? சூர்யா அங்கே பாரு, 11 மணிக்கு குடிச்சிட்ருக்கான். என்ன சுடுதண்ணி குடிச்சிட்ருக்கானா? ஈஸ் ஹீ ட்ரிங்கிங்? கொஷினாக கேட்குறப்ப ஹீ உள்ளே தள்ளி விட்டுரும். எது? அந்த ஈஸ்ங்கிற வெர்பு உள்ளே தள்ளி விட்டுரும். ஈஸ் ஹீ ட்ரிங்கிங் ஹாட் வாட்டர் நவ் த டைம் இஸ் 11 o'clock. இப்போ 11 மணி. இப்போ அவன் சுடுதண்ணி குடிச்சிட்ருக்கானா? ஈஸ் ஹீ ட்ரிங்கிங் ஹாட் வாட்டர் நவ்? He is not. Is he drinking?
ஹீ ஈஸ் அப்படின்னா அது ஆன்சர். ஈஸ் ஹீ அப்படின்னா கொஷின். இந்த ஹீ உள்ளே வந்துருச்சுன்னா அது கொஷின். இஸ் ஹீ ட்ரிங்கிங் ஹாட் வாட்டர் நவ்? 11 மணி. இப்போது தண்ணி குடிச்சிட்ருக்கானா, சுடு தண்ணி குடிச்சிட்ருக்கானா? அதுக்கு சூர்யா சொல்கிறான் ஹீ இஸ் நாட். ஈஸ் வந்து ஈஸ் நாட், ஏன்னா அவன் குடிக்கிறது சுடு தண்ணி இல்லை. அப்போ நாட்டுங்கிற நெகட்டிவ் இல்லைங்கிறத சொல்லணும். ஹீ இஸ் நாட் ட்ரிங்கிங் ஹாட் வாட்டர் நவ். ஹீ இஸ் ட்ரிங்கிங் காஃபி நவ். இப்போ அவன் காஃபி குடிச்சிட்ருக்கான். இப்போ அவன் ஹாட் வாட்டர் குடிக்கல. அடுத்தது சூர்யா கிட்ட அந்த செல்வா மறந்து போய் கேட்குறான், நம்ம லஞ்சுக்கு இப்போ போயிட்டுருக்கோம்ல, அவனோட பிளேட்டில் ஒரு காலி டம்ளர் இருக்குது, இன்னொரு டம்ளரை அவன் குடிச்சிட்ருக்கான். அந்த அது ஹாட் வாட்டர் இப்போ தான் குடிச்சு முடிச்சிருக்கானா? ஹேஸ் ஹீ ட்ரங்க் ஹாட் வாட்டர் நவ்? ஹேஸ்னா இருக்கிறானா, ஹீனா அவன், ட்ரங்க்னா குடித்து, அவன் குடித்து இருக்கிறானா எதை? ஹாட் வாட்டர், சுடு தண்ணியை. ஜஸ்ட் நவ் இப்போ தான் குடிச்சிருக்கானா ஹாட் வாட்டர் அப்படின்னோடனே நோ நோ நோ, ஹீ ஹேஸ் ட்ரங்க் காஃபி ஜஸ்ட் நவ். இப்போ தான் அவன் காஃபி குடிச்சிருக்கான். ஹீ ஹாஸ் ட்ரங்க் 1 கப் ஆஃப் காஃபி ஜஸ்ட் நவ். ஒரு 2 டம்ளர் காஃபியில் 1 டம்ளர் காஃபி இப்போ தான் குடிச்சிருக்கான். அடுத்தது சூரியெல்லாம் மறந்து போய் கேட்குறான் தப்பா. அதுக்கு இவன் இல்லை அது இல்லை இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். சரி, இப்போ செல்வா வந்து மறந்து போய் எல்லாம் தப்பாக கேட்டுட்ருக்கான். சூர்யா அதை கரெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிகிட்ருக்கான். செல்வா கேட்குறான் சூர்யா கிட்ட, என்னடா அந்த குமார் 20 நிமிஷமாக சுடுதண்ணி குடிச்சிட்ருக்கானா? ஹேஸ் ஹீ பீன். ஹீ ஹேஸ் பீன். ஹீயை வந்து உள்ளே தள்ளி விட்டுருச்சு அப்படின்னா ஹேஸ் ஹீ பீன். ஹேஸுக்கு அப்புறம் தான் ஹீ வருது, கொஷின் அப்போ ஆகுது. ஹீ உள்ளே தள்ளிடுச்சுன்னா அப்போ கொஸ்டின் வந்துருச்சுன்னு அர்த்தம். இது ஹேஸ் ஹீ பீன் ட்ரிங்கிங் ஹாட் வாட்டர் ஃபார் 20 மினிட்ஸ்? 20 நிமிஷமாக குடிச்சிட்ருக்கானா ஹாட் வாட்டர்? நோ, ஹீ ஹேஸ் பீன் ட்ரிங்கிங் காஃபி ஃபார் 20 மினிட்ஸ். அவன் 20 நிமிஷமாக காஃபி குடிச்சிட்ருக்கான். இப்போது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் பார்த்தோம். நாளைக்கு பாஸ்ட் டென்ஸில் அந்த நெகட்டிவ் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.